உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். மதுரை மாநகர தெற்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயற்குழு கூட்டம் சிம்மக்கலில் உள்ள சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வரும் 10ஆம் தேதி மதுரை மாவட்டம் மேலூரில் நடைபெறும் டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொள்ள உள்ள நிலையில் 10,000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முகாமிலிருந்து 2 வேன்களிலிருந்து மக்களை திரட்டி அழைத்து வர வேண்டும். அதற்கு முன்னதாக மாநகரம் முழுவதும் சுவரொட்டி விளம்பரங்கள் செய்ய வேண்டும் என செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மதுரை மாநகர மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ப. ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த செயற்குழு கூட்டத்தில் கதிரவன், மரியதங்கம், சிறப்பு அழைப்பாளராக வழக்கறிஞர் அன்பழகன், ஆற்றலரசு, ராம்குமார் பாண்டியன், முத்தமிழன், தமிழ்கனி, சிம்மக்கல் முருகன், பிச்சை ஆத்தா, சிறுத்தை ராஜா, ரயில்வே பாண்டியன், சிம்மக்கல் வேலு, திராவிடன், ஜோசப், முத்துக்குமார், சிவபாஸ்கர், அம்பேத்கர் சீனி, முனீஷ், கணேஷ், வீரகுமார், தீக்கதிர், தமிழ்வாணன், ஆறுமுகம், இளம்பெருவழுதி, புனிதன், சுந்தரமூர்த்தி, விஜயலட்சுமி, காளீஸ்வரி, ரேணுகா, கோச்சடை முத்துக்குமார், அமிர்தராஜ், டாக்டர் பிரபு, ஐயம்மாள், முருகேஸ்வரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் பிறந்த நாளை முன்னிட்டு சவுத் ஆசிய ஆணழகன் சங்கம் நடத்திய இந்திய அளவிலான மாபெரும் ஆணழகன் போட்டி கும்மிடிப்பூண்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் அம்பேத்கர் நாகராஜ் தலைமையில் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியை ஒன்றிய குழு பெருந்தலைவர் சிவக்குமார் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் சுந்தர், கிழக்கு மாவட்ட செயலாளர் நீலமேகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கோப்பை, சான்றிதழ், மிக்சி உள்ளிட்டவற்றை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சுகுமார், ஒன்றிய துணை செயலாளர் விஜயன், மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் சுரேஷ், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை ஒன்றிய அமைப்பாளர் பிரசாந்த், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை ஒன்றிய துணை அமைப்பாளர் சூர்யா, முற்போக்கு மாணவரணி அமைப்பாளர் அருள் நித்யானந்தம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மதுரை புறநகர தெற்கு மாவட்டம் கல்லுப்பட்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒருங்கிணைந்த ஒன்றிய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் பே. சரவணன், மாநில துணை செயலாளர் மணிகண்டன், மாவட்ட செயலாளர் காளிமுத்து, ஒன்றிய செயலாளர் பாண்டிராஜன், பன்னீர்செல்வம், பேரூர் செயலாளர் ரவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாகர்கோவில் மாநகர மாவட்ட மாதாந்திர செயற்குழு கூட்டம் மாநகர கட்சி அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் அல்காலி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஜனவரி 26ஆம் தேதி நாகர்கோவிலில் ஐம்பெரும் விழா சிறப்பாக நடத்துவது எனவும் அதற்கான பொருளாதாரத்தை திரட்டும் வேளையில் சிறுத்தைகள் செயலாற்ற வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டது. மேலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை உடனடியாக கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாகர்கோவில் மாநகர மாவட்ட செயற்குழு மூலம் தமிழக அரசுக்கு வலியுறுத்தப்பட்டது. இக்கூட்டத்தில் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட துணை செயலாளர் செல்வி, மாவட்ட துணை செயலாளர் ஷேக் முகமது, பொறியாளர் கிஷோர், கலைச்செல்வி, ஊடக ஒருங்கிணைப்பாளர் தொல்காப்பியன், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் ராணி, மண்டல பகுதி செயலாளர் சதீஷ் பாபு, ஞானசேகர், ஊடக பொறுப்பாளர் பாவலர் ரியாஸ், மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் மாணிக்கம், தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பு சாரா மாவட்ட அமைப்பாளர் பொன்ராஜ், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் முஜீப் ரகுமான், வர்த்தக அணி மாவட்ட அமைப்பாளர் சின்னக்கனி,
முனுசாமி, தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் சையத் அபு, தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பு சாரா மாவட்ட அமைப்பாளர் முருகன், துணை அமைப்பாளர் நல்லசிவம், கோபி, மருத்துவரணி மாவட்ட அமைப்பாளர் வசந்தகுமார், கருப்புரஜி, மருத்துவரணி பொறுப்பாளர் ஸ்டாலின், ஐக்கியபுரம் சுபாஷ், சொர்ணப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மேற்கு மாவட்டம் சேலம் சிதம்பரம் நெடுஞ்சாலையில் உள்ள நாரையூர் பேருந்து நிறுத்தத்தில் நல்லூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சந்தோஷ் தலைமையில் 60 அடி உயரமுடைய கொடிக்கம்பத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடி ஏற்றப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திராவிடமணி கலந்து கொண்டு கட்சியின் கொடியை ஏற்றி வைத்தார். இந்த நிகழ்வில் இனிப்பு வழங்கி தமிழர் திருநாளை முன்னிட்டு 50 பெண்களுக்கு புடவை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய துணை செயலாளர்கள் கொத்தனூர் சுரேஷ், வேப்பூர் செல்வகுமார், மாவட்ட இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை துணை அமைப்பாளர் பெரியசாமி, மாவட்ட ஊடக மையம் முனுசாமி, ஒன்றிய அமைப்பாளர் அர்ஜுனன், மாநில செயற்குழு உறுப்பினர் செம்மல், மாநில தொண்டரணி துணை அமைப்பாளர் ராமகிருஷ்ணன், நல்லூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆனந்தன், ஒன்றிய துணை செயலாளர் கிளிமங்கலம் சிவா, மருதவள்ளி ராஜமோகன், சூரிய கலைவாணன், பெண்ணாடம் நகர செயலாளர் ஆற்றல் அரசு, திட்டக்குடி நகர இணை செயலாளர் முருகையன், மங்களூர் கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் முருகானந்தம், வீரமணி சாத்தியம் ஜெயபிரகாஷ், கிளிமங்கலம் சிவா, அரசங்குடி ஐயப்பன், மகளிர் விடுதலை இயக்க ஒன்றிய செயலாளர் சங்கீதா, ஒன்றிய துணை செயலாளர்கள் நாரையூர் துர்கா, வேப்பூர் முனியம்மாள், மாவட்ட துணை செயலாளர் சுகந்தி, தேவகி ஆகியோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சிக்குட்பட்ட சத்யா நகர், கே நகர், முனீஸ்வரன் காலனி, எம்ஜிஆர் காலனி, நாராயணபுரம் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு எந்தவொரு அடிப்படை வசதிகளும் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் செய்து தரவில்லை என்றும், இதுகுறித்து பலமுறை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மாநகராட்சி ஆணையாளர் அலட்சியத்துடன் செயல்படுவதாக கூறியும், கடந்த சில தினங்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியை அகற்றிய மாநகராட்சி அதிகாரிகளை கண்டித்தும் சிவகாசி பேருந்து நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் எல்லாளன், மாநகர மாவட்ட செயலாளர் செல்வின் இயேசுதாஸ், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் திலீபன், சீனு, சதுரகிரி ஆகியோர் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் விருதுநகர் மைய மாவட்ட செயலாளர் சாத்தூர் சந்திரன், விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பிரியதர்ஷினி, செல்வகுமார், செல்வா, லில்லிராஜன், ஒன்றிய செயலாளர் தேவா, ஒன்றிய அமைப்பாளர் முரளி, சிவகாசி நகர துணை செயலாளர் தீபன் சக்கரவர்த்தி, விசிக மாமன்ற உறுப்பினர் அசோக்குமார், செல்வம், வணிகரணி பொறுப்பாளர்கள் அசோக்குமார், புத்தரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,